ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த வீடியோவில் மல்டிபிள் அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாங்க. செலிபிரிட்டிஸ் அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஒரு 5 to 6 அப்டேட்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் கீர்த்தி சுரேஷ் வந்து ஆண்டனி அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மேரேஜ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தளபதி அவர்கள் வந்து நேராக போய் விஷலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த விஷ் பண்ணும்போது அவங்க பேர் மூஞ்சிலையுமே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் தெரியும் அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது. இந்த ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணி வென் அவர் ட்ரீம் ஐகான் பிளஸ்ட் அஸ் அட் அவர் ட்ரீம் வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரை டேக் பண்ணியிருக்காங்க. வித் லவ் யுவர் நண்பி அண்ட் நண்பன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பினஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு நம்மளோட சைட்லேருந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க திருமணம் முடிஞ்ச கையோடையே பார்த்தீங்கன்னா இவங்களோட அடுத்த மூவி பேபி ஜான் மூவி ப்ரொமோஷன்ஸ்க்காக வந்து வெளிநாடு போயிருக்காங்க, துபாய் போயிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து இந்த மூவி ப்ரொமோஷனுக்காக போயிருக்காங்க. வருண் அண்ட் கீர்த்தி 2 பேரும் சேர்ந்து மீரா அண்ட் சத்யா டே அவுட் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க துபாயில். ஸோ அவங்களோட அப்கமிங் மூவி ப்ராஜெக்டாக தான் இந்த ப்ரொமோஷனுக்காக போயிருக்காங்க. ஸோ இந்த மூவி அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சர்ப வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ அவங்க ஷேர் பண்ணது ஒரு சில ஃபோட்டோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ திருமணம் முடிஞ்ச கையோட அடுத்த மூவி ப்ரொமோஷன் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து துபாய் போயிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். நம்ம விஜய் டிவியில் பணிவிலும் மறுமணம் சீரியல் நான் பிரைம் டைமில் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த சீரியலில் தாத்தாவாக பண்ணிட்டு இருந்தாங்க நளினிகன் சார். அவங்க ரீப்ளேஸ் பண்ணி நம்ம மோகன் வைத்தியா சார் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க தாத்தா கேரக்டர். அந்த சைடில் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கேரக்டர், அப்புறம் வந்து போலீஸ் கேரக்டர் எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு. ராயன் மட்டும் வந்து பிக் பாஸ்க்குள்ள போயிருக்காங்க. பட் அவங்களுக்கான கேரக்டருக்கு இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கலை. தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓல்டான அப்டேட் தான். இதுவுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். நம்ம சன் டிவியில் போயிட்டுருக்க லட்சுமி சீரியலில் சடனாக ஹீரோட ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஆக்டர் சஞ்சீவ் தான் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம SSRN தான் ஹீரோவாக பண்ணிட்டாங்க. பட் என்ன ரீசனில் குவிட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு பிக் அப்டேட்காக தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் சடனாக வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு. அது ஜீ தமிழில் போயிட்டுருக்க அண்ணா சீரியலில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்துச்சு இல்லையா, சத்யா பண்ணிட்டு இருந்தார் முத்துப்பாண்டி கேரக்டர். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அப்சல் ஹமீத் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆனாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ட்ராக்குமே வரப்போகுது அப்கமிங்கில். 2வது மேரேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து எஸ்ஐக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எஸ்ஐக்கு வந்து அவங்க அண்ணனோட இருக்காங்க. தனியாக தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து மளிகை கடை மாதிரி கிடைக்கலாம் பிளான்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஆஃப் ஸ்கிரீனில் முத்துப்பாண்டி கெட்டப்லையுமே அப்சல் ஹமீத் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காரு. செல்ஃப் ஃபேம் மதுமிதா இருக்காங்களே, அவங்களோட அப்பாவுக்கு பர்த்டேங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் சொல்லலாம், பர்த்டே விஷஸ். ஸோ இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சில் பண்ணலாம் விஜய் டிவியில் ஒரு புது சேல் பண்ண போகிறாங்க. அதை பற்றி நான் அப்படி வந்து நான் ஃபுல் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து சத்யா செல்லே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்களோட குழந்தைங்களும் 2 பேரும் சேர்ந்துருக்கும்போது இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன் ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நான் மறந்தாங்க. நிஷாக்கா பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாக்கா எப்படி மாறிட்டாங்க பாருங்கள். 50 days வந்து எவ்வளோ 14 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் பிக் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ இவங்களுமே ஒரு பேஜ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், அதை பேஜ் சொல்லி உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.